என்ன தம்பி, என்ன திடுதுப்புன்னு வந்திருக்கீங்க? ஆமா சார், ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. மாப்பிள்ளை வீட்டுல வசுவோட போட்டோ காமிச்சேன். அவங்களுக்கு வசுவை ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. நம்ம தரகர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்ல இடமா இருக்கு. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஏன் அர்ஜுன் சார், எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நீ அப்படி நினைச்சேன்னா நான் இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சுக்கோ. இல்ல அர்ஜுன் சார், அன்னைக்கு மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா? வசு, அந்த மாதிரி எந்த தப்புமே நடக்காது. கவனிக்க வேண்டியவங்கள ப்ராப்பரா கவனிச்சாச்சு. கவலைப்படாத வசு. அதோட சில விஷயங்களை தரகர்கிட்ட சொல்லி ப்ராப்பரா தெளிவா சொல்லியிருக்கேன். அந்த போட்டோ வச்சு இனிமேல் நீ பயப்படணும்னு அவசியமே இல்லை வசு. வா சார், நீங்களே சொல்லுங்க, வசு தேவையில்லாம பயப்படுறா. வசு கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா முடியும். தம்பி, ஒரு நல்ல நாளா பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை உங்க வீட்டுக்கு வர சொல்லிடுங்க. நாங்க எல்லாரும் அங்க வந்துடுறோம். விடாம விரட்டுறானே இந்த அர்ஜுன். இந்த ஓடுகாலிக்கு வரன் மேல வரனா வருதே. டேய் அர்ஜுன், நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு பாக்குறது நல்லபடியா நடக்குதான்னு பார்க்கலாம். என்ன தம்பி, ரொம்ப யோசிக்கிறீங்க? அது வந்து சார், இந்த தடவை எங்க வீட்டுல வேண்டாம், இங்கே வச்சுக்கலாமே. என்ன தம்பி, சென்டிமெண்டா யோசிக்கிறீங்களா? பரவாயில்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவே எங்களுக்கு சம்மதம் தான். அர்ஜுன் தம்பி சொன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்கும் துளசி. வசு, என்ன வசு அமைதியா இருக்க? உனக்கு சம்மதம் தானே? இதுல ஏன் சம்மதத்துக்கு என்ன சார் இருக்கு? என்னோட அம்மா அப்பா நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே சந்தோஷம்தான் சார். அப்ப எல்லாம் ஓகே. அவங்க 8ஆம் தேதி வரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வசதி எப்படி? பேங்க் லோன் 10ஆம் தேதிக்குள்ள கட்டணுமா? இல்லனா உங்க வீடு வந்து ஜப்தி ஆயிடும். நீங்க சொல்றபடி 8ஆம் தேதியே வச்சுக்கலாம். எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. தம்பி, ஐயோ தம்பி, டேய் டேய், என்னடா புரியாம பேசுற? தம்பி, நீ சொல்ற 8ஆம் தேதி நாளைக்கு தேய்பிற. நாளன்னைக்கு இத பாரு, அமாவாசை. 10ஆம் தேதியில இருந்து வளர்பிற ஆரம்பிக்குது. அன்னைக்கு வச்சுக்கலாமேடா. கா சூப்பர்க்கா, இன்னைக்கு தான் முதல்ல ஒரு நல்ல விஷயத்தை நீ சொல்லிருக்க. போட தம்பி, இதெல்லாம் என்னோட கடமை இல்லையா? இந்த வசு யாரு? என்னோட பேத்தி. வீட்ல என்ன மாதிரி ஒரு பெரியவங்க இருந்தா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுவாங்களா இல்லையா? நீ வேணா பாரு, 10ஆம் தேதி ஐயோ எல்லாம் ஜாம் ஜாம்னு நல்லபடியா சூப்பரா நடந்துரும். 10ஆம் தேதி வச்சுக்கலாம்னு சொல்லுடா. சரி தம்பி, அப்ப 10ஆம் தேதியே வச்சுக்கலாம். நீங்க எல்லாரையும் வர சொல்லிடுங்க. சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். வாங்க தம்பி. கிளம்புங்க தம்பி. பாய் வசு. ஹாப்பி தானே? உங்களுக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ஃபுல் ஹாப்பி. அப்ப எனக்கும் சந்தோஷம் தான். ஓகே, பாய். போ போ, நடந்துருமா? நடக்க விட்டுருவேனா? வணக்கம் சேட்டு. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சேட்டு. இப்போ நல்லா இருக்கேன். எப்பவும் நல்லா இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. என்ன சேட்டு இப்படி சொல்லிட்டீங்க? பணம் வாங்குற வரைக்கும் சேட்டு சேட்டுன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு வட்டி கட்டாம போனா சேட்டு கடைக்கு பூட்டு போட வேண்டியதா வரும். எனக்கு நாணயம் ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப நாணயமான ஆளு சேட்டு. நீங்க யார வேணாலும் விசாரிச்சு பாருங்க. அதனால தான் சேட்டு பணம் கொடுக்க சம்மதிக்கிறான். உங்க டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தேன், பேங்க்லயும் விசாரிச்சிட்டேன், எல்லாம் நல்லா இருக்கு. உங்க பேங்க் டீடைல்ஸ் கொடுங்க, பணம் RTGS பண்ணிடலாம். இதுல பேங்க் அக்கவுண்ட் டீடைல்லாம் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி விட்டுருங்க சேட்டு. அதெல்லாம் கரெக்டா நடந்துடும். நீங்களும் ஒரு தடவை இதெல்லாம் செக் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுங்க.
வர்ற 10ஆம் தேதி என் பொண்ணு வசுந்தராவை பொண்ணு பார்க்க வர்றாங்க. அதுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பேங்க்ல இருந்து ஜப்தி லெட்டர் ஏதாவது வந்திருக்கா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் வரல சேட்டு. அப்போ பிரச்சனை இல்லை, பேங்க்ல எல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப நன்றி சேட்டு. போகலாண்ணே, வண்டி எடுங்க. சேட்டு நீ உள்ள போயா. இப்போ பாருங்க நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ். இங்க நடிக்காத, அங்க போ. பெரிய நடிகை. ஏண்டா இங்கேயும் இவ்வளவு சொதப்பறானே, உள்ள போய் ஒழுங்கா நடிப்பானே. பான்லனா அமௌண்ட கட் பண்ணிடுவோம் பேபி. சொல்லிட்டல, கட் பண்ணிடுவோம். நமஸ்தே ஜி. வாங்க பீடா செட்டு, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. நான் நல்லா இருக்கேன் ஜி. ஹரிகிருஷ்ணன்ற ஒருத்தர் உங்ககிட்ட கடன் கேட்டு போனார் இல்லையா? ஆமா, 10 லட்சம் ரூபாய் டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா இருக்கே. லோனு கூட சாங்ஷன் பண்ணிட்டேனே. லோனே சாங்ஷன் பண்ணிட்டீங்களா? அப்ப ரைட்டு. என்னப்பா நீ எதுக்கு இப்படி சிரிக்கிற? பின்ன சிரிக்காம என்ன பண்றது? எவ்வளவு நாளா இங்க தொழில் பண்றோம், நம்மளே ஏமாத்துறாங்களே. என்ன சொல்ற நீ? ஏமாத்துறாங்களா? ஆமாஞ்சி, அந்த ஆள் 1ஆம் நம்பர் பக்கா ஃப்ராடு. ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுட்டு ஊரு ஃபுல்லா கடனை வாங்கிட்டு ஊதாரித்தனமா சுத்துறான். டாக்குமெண்ட்டை பாருங்க. நல்லா பாருங்க சேட்டு. பாத்தீங்களா ஜி, உங்ககிட்ட காமிச்ச அதே டாக்குமெண்ட் அதே மாதிரி என்கிட்ட குத்துட்டு பணத்தை வாங்கியிருக்காரு. அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு ஜி. அரே பாபா, வேற இடத்துல பணம் வாங்கலன்னு என்கிட்ட சொன்னாரு. அப்படிதான் சொல்லுவாங்க ஜி, நம்மளுக்கு தெரியாதா? அதனாலதான் பார்த்து ஃபினான்ஸ் பண்ணுங்க. இந்த ஆளுக்கு பணம் கொடுத்தா நிச்சயமா பணம் வராது. ரொம்ப நன்றி சேட்டு. அந்த ஆளுக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ண மாட்டேன். நீங்க நம்ம ஆளா இருக்கிறதுனால என்ன பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க. நான் இந்த உதவியா என்னைக்கும் மறக்க மாட்டேன். இங்க பாருங்க ஜி, நீங்க பார்த்து ஃபினான்ஸ் பண்ணுங்க. ஊரெல்லாம் டபுள் டாக்குமெண்ட் வச்சு சுத்துறானுங்க. அத சொல்லான் தான் வந்தேன். அப்ப நான் கிளம்புறேன் ஜி. சரிங்க ஜி. ஏமாந்துடாதீங்க. சரிங்க. அப்ப நான் வரேன். டீக். டேய் சோதி, என்னடா உள்ள போனோம் இன்னும் ஆளை காணோம்? பீடாவுக்கு மட்டி ஆயிட்டனோ. வரேன்டா வரேன்டா. மேடம், நீங்க சொன்ன மாதிரி நான் நல்லா போட்டு கொடுத்துட்டேன். சேட்டு ஷாக் ஆயிட்டாரு. ஃபினான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சூப்பர், கலக்கிட்ட. ஆமா சேட்டு, சூப்பர். அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம பேசின பணம் 5000 ரூபாய் கொடு. அதெல்லாம் கரெக்டா இருப்பான், அதெல்லாம் கலக்குவான் பிள்ளை. சேட்டுக்கு 5000 ரூபாய் ஜாஸ்தி. இந்த செட்டு வச்சுக்கோ. மேடம், பேசினது 5000 ரூபாய். 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? சேட்டு, நீ ஒரு நாள் முழுக்க பீடா சுத்தி சம்பாதிக்கிற காசு இது. வாங்கிட்டு போயிட்டே இரு. பேசின பணம் கையில வரலனா நல்லா இருக்காது. என்ன சேட்டு, குடுக்கறத வாங்கிட்டு மரியாதையா போயிட்டே இரு. பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கே, கந்து வட்டி வாங்குறான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டுறதோட விடுறேன்னு நினைச்சுக்கோ. ஒழுங்கா ஓடி போயிடு. இல்லன்னு வச்சுக்கே, உன்னை அப்படியே தூக்கி அடுப்புல உட்கார வச்சிருவேன். போயா, பாக்காத. ஐயா, பாரு, இவனுக்கெல்லாம் 1000 அதிகம்டா. ஆமா பேபி, எதுக்கு இந்த பீடா செட்டு கிட்ட காசு கொடுத்து இந்த செட்டு கிட்ட பேச விட்ட? அதுக்கு நானே போய் பேசியிருந்தா இந்த செட்டு நம்பிருப்பாங்க. உன் மூஞ்சிய நானே நம்ப மாட்டேன். சேட்டுங்களை பத்தி நீ என்னடா நினைச்ச? நீ போய் பேசினாலும் அவன் நம்ப மாட்டான். உடனே என் தொம்பிக்கு போன் பண்ணி யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சிருவான். ஆனா அதே ஒரு சேட்டு போய் சொன்னான்னு வச்சுக்கேன், அது உடனே நம்பிடுவான். இந்த சேட்டுங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒற்றுமை. நீ காலகிற பேபி, இப்பலாம் உன் மூளை பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது பேபி. ஆமாடா, உனக்காக என் மூளை ஓவர் டைம் போட்டு வேலை செய்யுதுடா. பாரு, என் தம்பி பொண்ணு உனக்கு கட்டி வைக்கிற வரைக்கும் இந்த கட்டைக்கு சாப்பாடு தூக்கம் எதுவும் இல்லடா. அப்புறம் சொல்லக்கூடாது பேபி, நீ தூங்காம இரு, ஆனா சாப்பிடாம மட்டும் இருக்காத. அப்புறம் இறஞ்சி போடு பேபி. என் பேரை என்ன விட்டு கொடுப்பானா? இந்த பாட்டியை மட்டும்
மறந்துடாதடா, உனக்காக மாடா உழைக்கிறேன்டா. என்ன பேபி இப்படி சொல்லிட்ட? உன்னை போய் நான் மறப்பனா? எனக்காக நீ கொஞ்சம் நெஞ்ச வேலையை செய்யற. ஆமா ஆமா, உனக்கு புரிஞ்சா சரி. இரு இரு இரு, உனக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்தா, இதை படி. பேபி என்ன பேபி இது? ஏய், என் தம்பிக்கு பேங்க்ல இருந்து வந்த நோட்டீஸ்டா. 10ஆம் தேதிக்குள்ள பணம் கட்டலனா வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன்னு வந்த நோட்டீஸ். இது யாருக்கும் தெரியாம நான் வாங்கிட்டு வந்துட்டேன்டா. என்ன பேபி, அதனால எனக்கு என்ன? ஐயோ, அழுகி போன மூளைக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியலையாடா. நீ சொல்றது எனக்கு புரியல பேபி. ஓ டேய், பொண்ணு பார்க்க வரவங்க 10ஆம் தேதி வரேன்னு சொல்லிருக்காங்க. அதே 10ஆம் தேதி பணம் கட்டலனா வீட்டை ஜப்தி பண்ணிடுவோன்னு நோட்டீஸும் வந்திருக்கு. பொண்ணு பார்க்க வர நேரத்துல வீட்டை ஜப்தி பண்ண வந்தாங்கன்னா யாருடா பொண்ணு எடுப்பா? டேய், ஆம புகுந்த வீட்லயும் அமீனா புகுந்த வீட்லயும் யாரும் உள்ள கூட நுழைய மாட்டாங்கடா. குடும்பமே நடு ரோட்ல நிக்கும் போது நீ உள்ள போந்து பணத்தை கட்டி வீட்டை மீட்டு தந்தேன்னு வச்சுக்கே, என் தொம்பி அப்படியே மயங்கி போய் பட்டுன்னு மனசு மாறி இந்த வசுந்தரான்னு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சிருவான்டா. டேய், என்னடா என்னாச்சுடா உனக்கு? ஐயோ பேபி, நான் அப்படியே ஆனந்தத்துல உறைஞ்சு போய் நிக்கிறேன், ஆச்சரியத்துல கரைஞ்சு போய் நிக்கிறேன். பேபி, நீ எனக்காக எவ்வளவு வேலை பார்த்திருக்க. இப்ப சொல்றேன் பேபி, என்னால நம்பவே முடியல. நான் சாதாரண ஃப்ராடுனா, நீ இன்டர்நேஷனல் ஃப்ராடு. என்ன அப்படிலாம் புகழாதடா, வெக்கமா இருக்கு. பேபி, நீ மட்டும் என் கூட இருந்தான்னு வச்சியா, பேங்க்ல இருந்து 100 கோடி ரூபாய் கடன் வாங்கிடுவேன் பேபி. ஐயே, நான் அவ்வளவுக்கெல்லாம் ஒர்த்தில்லையேடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பேபி. பேபி, இந்த ஆடி முடிஞ்சு ஆணி பிறகுறப்ப பசு கழுத்துல தங்கத்தால செஞ்ச தாலிய கட்டுறேன், வைரத்தால செஞ்ச மோதிரத்தை போடுவேன், வைடூரத்தால செஞ்ச மூக்கத்தி போடுவேன். டேய் பாத்துடா, இரும்பால செஞ்ச விலங்க போலீஸ் மறுபடியும் உன் கையில போட்டு போறாங்க. யாரு பாக்குறதுக்கு முன்னாடி அது என் கையில கொண்டா. வா போலாம். வா. போதும் போதும். மா, சொல்லுப்பா அர்ஜுன். நாளைக்கு வசுவ பொண்ணு பார்க்க வராங்கம்மா. நல்ல விஷயம்ப்பா. கடவுள் புண்ணியத்துல இந்த இடமாச்சும் நல்லபடியா அமையணும்பா. நானும் வேண்டியிருக்கேம்மா. நிச்சயம் நல்லபடியா முடியும். அதனால்தான் நான் அங்க போறது இல்லம்மா. என்ன அர்ஜுன், நீ என்ன சொல்ற? நீ போக போறது இல்லையா? ஏன்பா? போன தடவை என்னால் தானமா தப்பு நடந்தது, எல்லாருக்குமே தெரியும். அதனால்தாம்மா அங்க போறது இல்ல. அந்த நேரத்துல கோயில் இருக்கேம்மா. வசுக்கு இந்த இடம் நல்லபடியா அமையணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அன்னதானம் பண்ணலான்னு இருக்கேம்மா. என் கூட நீயும் கோயிலுக்கு வரியாமா? ஏன்பா அர்ஜுன், எல்லாத்தையும் முன்ன நின்னு பண்ணிட்டு இருக்கவ நீ போலனா எப்படிப்பா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கண்ணா. நீங்க போறதுனால எதுவும் தப்பெல்லாம் நடந்துடாது. போன தடவை திட்டம் போட்டு பண்ணாங்க, இப்ப அப்படிலாம் நடக்காதுண்ணா. இல்ல ஆனந்த், எனக்கு என்னமோ அங்க போறது சரியா படல. ஸோ நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ண போறேன். இத பாருங்க அண்ணி, வசுவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், அதுதான் நமக்கு வேணும். அர்ஜுன் தான் போகாட்டி இந்த இடம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும்னு ஃபீல் பண்றப்போ அதே மாதிரி இருந்துட்டு போட்டுமே. எப்படியோ வசுந்தராவை அவங்களுக்கு பிடிச்சு போயிரும். அப்புறம் ஒரு நாள் அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு கெட் டுகெதர் வச்சிடலாம். எனக்கு என்னமோ மம்மி சொல்றதுதான் கரெக்டானு தோணுது. ஆமாப்பா, இந்திரா சொல்றது கூட கரெக்ட் தான். சரிம்மா. ஓகே. அவங்களுக்கு கொடுமா. பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. என்னடா பொண்ணை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கப்பா.
அது எப்படி பிடிக்காம போகும்? பொண்ணுதான் மகாலட்சுமி மாதிரி இருக்கே. என்ன சொல்லிடலாமா? அப்புறம் என்ன, மற்ற விஷயமெல்லாம் பேசிடலாமா? அப்புறம் என்ன, பேச வேண்டியதானே? சார், என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? சார், உங்க வீட்டை அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்கீங்க. நீங்க வாங்கின கடனை திருப்பி கட்டாததுனால ஜப்தி நடவடிக்கையா வீட்டுக்கு சீல் வைக்க வந்திருக்கோம். எல்லாரும் கிளம்புங்க சார், வீட்டுக்கு சீல் வைக்க போறோம். என்னங்க இது? சார் வேணாம் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். எங்க வீட்டில் இன்னைக்கு விசேஷம் சார். பிரச்சனை பண்ணாதீங்க சார். எப்படியாச்சும் 10 நாள்ல பணத்தை கண்டிப்பா கட்டிடுறேன் சார். சார், உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு சார். சட்டப்படி நாங்க நடவடிக்கை எடுத்தாகணும். சார், தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில போங்க சார். சார், மாப்பிள்ளை வீட்ல இருந்து என் பொண்ணை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க சார். இப்ப பிரச்சனை பண்ணாதீங்க சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். யார் வந்தா எங்களுக்கு என்ன சார்? ஒண்ணு பணத்தை கட்டுங்க, இல்லனா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போங்க. சரியான கடங்கார குடும்பமா இருக்கும் போல இருக்கே. நமக்கு இந்த சம்பந்தமே வேண்டாம். விஜயா, வாங்க நம்ம போலாம். வாங்க வாங்க. சார் சார், நான் எப்படியாவது பணத்தை கட்டிடுவேன் சார். கொஞ்சம் அமைதியா இருங்க சார், ப்ளீஸ் சார். சார் கொஞ்சம் சொல்றத கேளுங்க சார். நீங்க உங்க பிரச்சனையை முதல்ல முடியுங்க சார், அப்புறம் சொல்லி அனுப்புங்க. சரி வாங்க. சரிங்க சார். சார் கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க சார். சார், நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். சார், இவங்க ஏதோ தெரியாம வந்திருக்காங்க சார். சார் கொஞ்சம் சார். அம்மா நீங்களா சொல்லுங்கம்மா ப்ளீஸ். அம்மா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. சார் சார். ஐயோ, வேண்டாங்க சார், வேண்டாங்க சார், வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார். சார், சீல் வச்சாச்சா? சார், நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கோங்க சார். சார் ப்ளீஸ் சார். பாட்டி. ஐயோ ஐயோ, எல்லாரையும் நடுத்தருவுல விட்டனே. என்னங்க? ஐயோ. நமக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது? தெரியல துளசி. சோதனை மேல சோதனையா வந்துகிட்டு இருக்கேங்க. பாட்டி. ஆபீசர்ஸ், இப்போ எதுக்கு வீட்டை ஜப்தி பண்றீங்க? கடனை கட்டல, அதனால ஜப்தி பண்றோம். எவ்வளவு கட்டணும்? 10 லட்சம். பிடிங்க சார், ஓபன் பண்ணி விடுங்க. ஓகே சார். இது பிடிங்க. ஹரி சார், உங்க கடன்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. மற்ற டீடைல்ஸ் நீங்க பேங்க்ல வந்து பாத்துக்கங்க. சரியா? சூரியமணியே, வாங்க சார், வாங்க சார். அப்பா. ஓகே சார், உங்க வண்டியா? வாடா வாடா சோதி, என் ராசா, என் தங்கம், என் கருப்பு வைரம். ஜோதி, இதுக்கு கைமாறா உனக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல ஜோதி. டேய், ஏண்டா இதை விட உனக்கு வேற யாரா நல்லது பண்ண போறாங்க? பாத்தியாடா என் பேரனோட மனம், நிறம், குணத்தெல்லாம்? டேய், இந்த மனசு வேற யாருக்குடா வரும்? டேய், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சோதிமணிக்கு வசுந்தராவை கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்டா. அக்கா, இதை விட நல்லது எனக்கு யாருக்கா செஞ்சிட முடியும்? இன்னைக்கே நான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். மாப்பிள்ள, நீங்க உள்ள வாங்க. மாப்பிள்ளையாண்டா?
கனவா? ச்சே, எல்லாமே கனவாவே போயிட்டு போல இருக்க. வசு, இந்த கனவு நினைவு வரத்துக்கு ரொம்ப தூரம் இல்ல. அப்போ என்ன சமையலோ? துளசி, என்னங்க நீங்க பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, இப்ப போய் விளையாடிட்டு இருக்கீங்க, அதுவும் வயசான காலத்துல. ஏன் நான் விளையாட கூடாதா? அப்படி என்ன வயசாயிடுச்சு? என்னை பார்த்தா வயசான மாதிரி தெரியுதா? சரி சரி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. பொண்ணு பார்க்க வர்றது பெரிய இடம், இதெல்லாம் போதுமா? நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம செய்வோங்க, அதுவே போதுங்க. இருந்தாலும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன். சீக்கிரம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா.